இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அவ்வளவு பணம் செலவழிக்க அந்த பணத்தை பிளாக்கி ஐயா சட்டமன்றத்துல தில்லா நின்று ஜல்லிக்கட்டு போட்டி இளைஞர்கள் சீரழிக்கிற தைரியமா பேசுறீங்களே, இந்த தைரியத்தை அலங்காநல்லூர் மந்திரியும் பாலமேட்டு மந்திரியும் காட்ட முடியுமா உங்களால? ஏண்டா கிட்டத்தட்ட 2-3 வாரமா யாருமே வீட்டுக்கு கூட போகாம சோறு தண்ணி கூட ஒழுங்கா சாப்பிடாம நாங்கெல்லாம் நடு ரோட்லயும் மெரினா பீச்லயும் உட்காந்து போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தா தமிழ்நாட்டுல அனைத்து மக்களும் சாதி மதத்தை கடந்து ஒற்றுமையா தமிழர்களா நின்று அந்த உரிமையை பெற்று தந்தா சட்டமன்றத்துல எவ்வளவு ஈஸியா பேசுறீங்களே, இதுக்கு தான் நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போனீங்களா? தைரியம் இருந்தா உங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போய் தலைவர் மெரினா பீச்சை கட்சி பெட்டிட்டு போய் உட்காந்து கேட்க தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல பல விளையாட்டு போட்டிகள் வரலாம் போகலாம், ஆனா தமிழர்களோட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு என்னைக்குமே அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கான போதிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் நம்ம தர வேணும்ன்றதுக்காண்டி தான் திமுக அரசு ஆட்சியில் அமைஞ்ச உடனே மதுரையில் அலங்காநல்லூர் பகுதியில் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தை அமைச்சாங்க. அதே சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் பகுதியில் தான் பல இளைஞர்கள் விளையாட்டு வீரர்களாக உருவாக வேண்டும்ன்றதுக்காண்டி சீஃப் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பிளாக் ஐயா அவங்களுக்கு சொன்னா எப்படியா புரியும்? தன்னந்தனி ஆளு நீ ஏளனமா பாரு. சோழவந்தான் தொகுதி மக்கள் உங்களை தன்னந்தனி ஆளு ஏளனமா பாருன்னு பாட்டு பாட சட்டமன்றத்துக்கு அனுப்பல, மக்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றுவீங்க நம்பிக்கையில அவங்களை அனுப்பியிருக்காங்க. சரியான முறையில் அதை கையாளுங்க. இளைஞர்களை இன்னொரு வாட்டி பகச்சுக்கிறாதீங்க. ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு. அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு.